ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் டூர்னமெண்ட் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ சீசன் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நிறைய பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்த்தோம். இதுல சர்ப்ரைசிங்கா இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். அவங்களாம் பயங்கரமா ஆடி இருப்பாங்க. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி சூப்பரா விளையாடி இருப்பாங்க. அண்ட் பெஸ்ட் 11 சொல்லிட்டு ஸ்டாட்ஸ் படி ஒரு 11 வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் 11 அண்ட் பெஸ்ட் 11 ஒரு பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வந்து இந்த வீட்டில் ஷேர் பண்றதுக்கான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் பெஸ்ட் 11 சொல்லுவேன், அவர் வந்து சர்ப்ரைஸ் 11 சொல்லுவாரு. பெஸ்ட் 11 இஸ் அக்கார்டிங் டு த ஸ்டாட்ஸ். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐபிஎலோட ரீஷெடியூல் பண்ண அந்த பிக்சர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ May 17 வந்து ரெஸ்யூம் ஆக போகுது ஐபிஎல் வித் ஆர்சிபி அண்ட் வெர்சஸ் கொல்கட்டா இன் பெங்களூர். அதுல ஆரம்பிச்சு June 3 எண்ட் ஆகுது. அண்ட் இதுல வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா சேப்பாக்கத்துல மேட்சே கிடையாது. ஸோ நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. லைக் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் சேப்பாக்கில் நடக்க போற அந்த மேட்ச்ல தான் தோனி வந்து கடைசி மேட்ச் ஆட போறாரு, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடுவாருன்னு நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. அதை நம்ம வந்து ட்விட்டர்ல பார்த்திருப்போம். அதெல்லாம் தெரியல, அது இன்னொரு ஆட மாட்டாரா, ரிட்டையர் ஆயிடுவாரா அதுக்கு முன்னாடி? அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல அடுத்த சீசன் நான் சேப்பாக்கில் ஆடுவேன், அடுத்த சீசன் ஆடுவாரான்றது எங்களுக்கு தெரியல. சோ வந்து பொறுத்துட்டு தான் பார்க்கணும். தோனி என்ன முடிவு எடுக்க போறாருன்னு அவருக்கே தெரியாது. அது பொறுத்து வந்து யோசிச்சு எடுப்பாங்க ஏதாவது முடிவுலாம். அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எதிர்பாருங்கள். அதுவும் எதிர்பாராத டைம்ல தான் அந்த மாதிரி எடுப்பாங்க வேணுட்டு. ரிட்டையர்மெண்ட்னு சொல்லும்போது அண்ணன் விராட் கோலி அவர்கள் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. போன வீக் பார்த்தோம் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து. அதே மாதிரி இந்த வாரம் விராட் கோலி ரிட்டையர் ஆயிருந்தார். நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்து பிசிசி கிட்ட கேட்டதாகவும் பிசிசி வந்து வெயிட் பண்ணுங்க ருக்கோ ஜாரா அப்படின்னு சொன்னதுக்கு என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு விராட் அண்ணா வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இட்ஸ் பின் கிரேட் சர்வன்ட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். போன சீசன் அவர் T20 இருந்து ரிட்டையர் ஆனாரு. இந்த வருஷம் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அண்ட் டெஸ்ட்ல ஐ திங்க் ஹேஸ் அரௌண்ட் 9200 ரன்ஸ் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட். இட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட். அவர் நினைச்சிருந்தாருன்னா 10,000 ரன் கழிச்சிருக்கலாம். இன்ஃபேக்ட் ஓடிஐலையும் டெஸ்ட்லயும் 10,000 ரன்ஸ் தாண்டினா கடைசி பிளேயர் இருந்து குமார் சங்கக்காராவும். அப்படி இருக்கும்போது அந்த ஃபீட் வந்து நினைச்சிருந்தா அச்சீவ் பண்ணிருக்கலாம். பட் வந்து இஸ் ரிட்டையரிங் ஆன் ஹை டு பி ஆனஸ்ட். ஸோ எஸ், பட் அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வீக்லி வீடியோல கூட செக் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு வீடியோ முடிஞ்சா நாங்க போடுறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள வரலாம். நீ உங்களோட பெஸ்ட் 11 என்ன? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பெஸ்ட் 11 டு ஸ்டார்ட் வித் விராட் கோலி பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அட் நம்பர் 1 நான் வந்து விராட் கோலி தான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. இந்த வருஷம் வந்து 11 மேட்சஸ்ல 505 ரன்ஸோட 63+ ஆவரேஜ்ல வந்து விளையாடி இருக்காரு, விச் இஸ் எக்ஸப்ஷனல் டு தட் பொசிஷன். அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் தான் கொஞ்சம் தடுமாறி இருக்காரு. லைக் 143 சம்திங் எடுத்திருக்காரு, விச் இஸ் அ டீசென்ட் ஸ்ட்ரைக் ரேட். ஓகே, பட் ஆனா இப்போ இருக்கிற காம்படிஷனை பாத்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரைக் ரேட் அந்த பவர் பிளேல ஸ்கோர் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணி எடுக்கிறாங்க. பட் ஆஸ் அ ஓவரால் ஸ்டாட்ஸா பார்க்கும்போது விராட் கோலி இஸ் டூயிங் எ ஃபென்டாபுலஸ் ஜாப் இன் ஹிஸ் பொசிஷன். அந்த டீமுக்கு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த ரோல் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு ஆஸ் ஓப்பனரா. ஓகேங்களா? நம்பர் 2ல அன்டவுட்டட்லி இந்த பிளேயர் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். மிஸ்டர் ஐபிஎல் நம்ம எப்படி சுரேஷ் ரெய்னா வந்து சொல்லிட்டு இருக்கோம், அது மாதிரி இவருமே வந்து ஒரு லெஃப்டி, ஒரு கன்சிஸ்டன்டான சுரேஷ் ரெய்னா மாதிரி ரன்ஸ் அடிச்சு குவிச்சுட்டே இருக்கிற ஒரு பிளேயர். எஸ், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதே ஸ்டைலிஷோட ஆடுற ஒரு கிரேஸ்ஃபுல்லான பிளேயர் சாய் சுதர்ஷன் தான் இங்க மென்ஷன் பண்ணிக்கணும். 11 மேட்சஸ் விளையாடி 508 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 152, விச் இஸ் வெரி குட். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷனலா 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இட்ஸ் வெரி குட் சீசன் ஃபார் சாய் சுதர்ஷன். அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெட்டரா இருக்கு ப்ரீவியஸ் சீசனோட. எப்பவுமே 140s 130s தான் இருப்பாரு ஸ்ட்ரைக் ரேட், 140s இருப்பாரு. இப்போ வந்து 150 வச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் அ குட் சைன் ஃபார் சாய் சுதர்ஷன். அண்ட் நம்பர் 3ல இவரை பத்தி சொல்லி ஆகணும். ராஜஸ்தான்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்த ஒரு பிளேயர். திரும்ப வந்து இவரு இந்த அளவுக்கு ஒரு கரியர் கிராஃப் வந்து ராஜஸ்தான்ல பயங்கரமா வச்சிருந்தாரு. ஸோ ஜிடிக்கு வந்து இவர் ஆடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எஸ், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து பூர்த்தி பண்ணி அந்த டீமை வந்து நேர்த்தி பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் ஜாஸ் பட்லர் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். அது நம்பர் 3ல சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. 11 மேட்சஸ்ல 500 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 71 இருக்கு. இங்க வெரி வெரி கன்சிஸ்டன்ட். அவுட்டே ஆக மாட்டாரு பெருசா மேட்சஸ்ல. அதனால ஆவரேஜ் அவருக்கு ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 163 வச்சிருக்காரு, விச் இஸ் ரிமார்க்கபிள் வித் திஸ் மச் ஆஃப் ரன்ஸ். அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ இவருக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ்ல அதாவது ஒரு 11-12 மேட்சஸும் வந்து இவர் 25+ ரன்ஸ் அடிச்சுட்டே இருக்காரு. அந்த ரெக்கார்ட் வந்து இவர் கிரியேட் பண்ணாரு. மிஸ்டர் 360, அந்த ஆகாயம் ஸ்கை, அவரை தான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். கரண்ட் ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் அவர்தான். அதே மென்ஷன் ஆமா, கரண்ட் ஆரஞ்ச் கேப் ஹோல்டராகவும் இருக்காரு. 11 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. 510 ரன்ஸ் அடிச்சு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 170, average of 63 வச்சிருக்காரு. It has been a fantabulous year for Sky this year. And மும்பை இந்தியன்ஸோட கான்ட்ரிபியூஷன்ல இவருக்கு நிறையவே பங்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா நல்லா விளையாடிட்டு இருக்காரு. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த ஸ்ட்ரீக் வந்து பிரேக் ஆகுதா இல்லையான்றது, எப்போ பிரேக் ஆகுதுன்றத பார்ப்போம். நம்ம இதுல நம்ம சொன்ன இந்த 4 பேருமே வந்து க்ளோஸ் டு அந்த 500 to 510 ரன்ஸ்ல தான் இருக்காங்க. அதுலயே தெரிஞ்சிருக்கும் எப்படி ஜாம் பேக்டா இருக்கு அந்த ரேஸ் டு ஆரஞ்ச் கேப் அப்படின்ட்டு.
ஆமா. ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னு இந்த நினைச்சேன். 4 பேர்ல வந்து நாங்க ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் குடுக்கணும். லைக் கில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அவருமே வந்து சூப்பரா விளையாடியிருக்காரு. அவருமே வந்து 11 மேட்சஸ் 500 பிளஸ் ரன்ஸ், 153 ஸ்ட்ரைக் ரேட் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 50 சாய் சுதர்ஷன் மாரியே வச்சிருக்காரு. ஸோ அவர மென்ஷன் பண்ண முடியல. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் வேணும்னு சொல்லிட்டு கில்ல வந்து இந்த லிஸ்ட்ல வைக்க முடியல எங்களால. அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கலாம், அப்ப விராட் கோலி தூக்கிட்டு வைக்கலாமே அப்படின்ட்டு. எங்களுக்கு அந்த விராட் கோலி மாதிரி கன்சிஸ்டன்டா ஆடக்கூடிய பிளேயரும் வேணும். லைக் அந்த சேசஸ் மாதிரி இருக்கிற சமயத்துல மேட்சை வந்து எடுத்துட்டு போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி விராட் கோலிக்கு இருக்கு, நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல ஸ்ட்ரைக் ரேட் என்னதான் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் எங்களுக்கு விராட் கோலி அந்த டீம்ல மஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இவரு இந்த பிளேயர் வந்து ஒரு பேட்டிங்கும் தாண்டி கேப்டன்சியா வந்து நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அந்த டீமுக்கு. நிறைய சேஞ்சஸ், அந்த லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றதா இருக்கட்டும். 11 வருஷமா 15 பாயிண்ட் எடுக்காத ஒரு டீமை வந்து இப்போ பிளே ஆஃப் கூட்டு போயிருக்காரு. அதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் அமைச்சு வச்சு ஒரு கப்பு அடிக்கிறதுக்கான ஸ்கோப் ஃபுல்லா கொடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த டீமுக்கு ஒரு நல்ல கேப்டன் வராத குறைய தீர்த்து வச்சிருக்காரு. ஸோ எஸ், ஸ்ரேயஸ் ஐயரை நம்பர் 5ல வந்து போட்டே ஆகணும். 7 மேட்சஸ் விளையாடி இருக்காரு, 405 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 50, 180 ஸ்ட்ரைக் ரேட்ல. எப்படி 180 ஸ்ட்ரைக் ரேட்ல நீங்க மொத்த ஐபிஎல் கரியர் எடுத்து பார்த்தாலே அவரு சேர்த்து 138 சம்திங் தான் இருக்கும் ஸ்ரேயஸ் ஐயரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா. முன்னாடி எல்லாம் வந்து பெருசா ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்க பிளேயர் எல்லாம் கிடையாது அவரு. இப்போ வந்து அதிரடியா விளையாடிட்டு, ரொம்ப அதிரடியா விளையாடிட்டு இருக்காரு. லாஸ்ட் சீசன்லாம் 140 நம்ம தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி 136 எல்லாம் வச்சிருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா 180 ஸ்ட்ரைக் ரேட்ல இந்த அளவுக்கு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காரு. இந்த சீசன் ஆஸ் அ கேப்டனா இல்ல பஞ்சாப் போன ஒரு லக்கி சாமா அவருக்கு வந்துருச்சான்னு தெரியல. சோ பயங்கரமா ஒரு எக்ஸப்ஷனல் growth இன் ஸ்ட்ரைக் ரேட் நம்ம இதை மென்ஷன் பண்ணி ஆகணும். நம்பர் 6ல வந்து இந்த பிளேயர் நம்ம வந்து அங்க ஃபர்ஸ்ட்லயும் போடலாம், செகண்ட்லயும் போடலாம், தேர்ட்லயும் போடலாம், ஃபோர்த்லயும் போடலாம், ஃபிஃப்த்லயும் போடலாம். இப்போ 6ல போட்டிருக்கோம். இந்த பொசிஷன்ல இப்போ ரெகுலரா விளையாடிட்டு இருக்கறனால. சோ இந்த பொசிஷன்ல வந்து பெருசா ரன் ஸ்கோப் இல்லாத ஒரு பொசிஷன்ல கீழே இல்ல இது. ஸோ இங்கேயுமே வந்து ஆனா இவ்வளவு ரன்ஸ் வந்து இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. மேபி ஒரு சில மேட்சஸ் வந்து அவர் மேல விளையாடி இருந்தனால அந்த ரன்ஸ் வந்திருக்கலாம். ஆனா கீழே இந்த அளவுக்கு ரன்ஸ் அடிச்சு டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்கள ஒரு நல்ல நிலைமை கூட்டு போன இந்த ஒரு பிளேயர் ஒரு கரியர் வந்து கேப்டன்ல இருந்து பிளேயரா டிரான்சிஷன் ஆகி பிளேயரா வந்து இப்போ டீமை வந்து நல்லா கூட்டு போயிட்டு இருக்காரு. எஸ், கேஎல் ராகுல நம்ம வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். 11 மேட்சஸ் 381 ரன்ஸ் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 47, 142 ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடி இருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த ஒரு பேலன்ஸ் வந்து கேஎல் ராகுல் கிட்ட இருந்து அந்த டீம் கிடைக்குது. நாங்க இங்க கேஎல் ராகுல் ஆட் பண்ணதுக்கு காரணம் எங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பரும் நாங்க யோசிக்கல. லைக் வேற எந்த விக்கெட் கீப்பர் நல்லா ஆடினாங்கன்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ டீமுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் வேணும்ன்றப்போ எங்களுக்கு கேஎல் ராகுல் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனா இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ நாங்க எடுத்தோம். ஸோ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸே கிடையாதா. ஸோ அதனால அடுத்த 5 பிளேயர்ஸுமே வந்து நாங்க வந்து பவுலர்ஸா எடுத்து வச்சிருக்கோம். டு ஸ்டார்ட் வித் வருண் சக்கரவர்த்தி. சும்மா சக்கரம் மாதிரி பால திருப்பின்னு இந்த வாட்டி பரட்டி திருப்பி எடுத்துட்டாரு. 12 மேட்சஸ் விளையாடி இருக்காரு, 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதுல டு நோட்டபிளி மென்ஷன் அவரோட எக்கனாமி தான். வெறும் ஜஸ்ட் 7 தான் ஒரு எக்கனாமி. ரொம்ப எக்ஸப்ஷனலான ஒரு சீசனா இருக்கு வருண் சக்கரவர்த்திக்கு. நிறைய தடவை அவர் சொல்லிருக்காரு, நான் பெரிய தோனி ஃபேனுங்க, தோனி விக்கெட் எடுக்கிறப்ப ஸ்பெஷலா இருந்துச்சுங்க அப்படின்ட்டு. எக்கனாமி 7, யூ நோ இட், தலை ஃபார் ரீசன். அந்த டோனி விக்கெட் ஸ்பெஷல் ஃபேவரட் விக்கெட் டூ அடிக்கடி எடுப்பார் அவரு. எஸ், வருண் சக்கரவர்த்தி ஆல்வேஸ் பெர்ஃபார்மிங் குட் ஃபார் கேகேஆர். இந்த வாட்டி எக்ஸப்ஷனலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவர் ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு ஃபர்ஸ்ட் 4-5 மேட்ச் அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் செம்ம கம்பேக். அந்த சிஎஸ்கே மேட்ச்க்கு அகைன்ஸ்டா தான் எங்க கூட தான் சூப்பரா ஒன்னு பெர்ஃபார்ம் பண்ண சேப்பாக்கல. அதுக்கப்புறம் நீங்க தான் கம்பேக் தெரியுங்க. எல்லா பிளேயருக்கும் அந்த லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் சிஎஸ்கே ஆப்போசிட்டா ஒரு மேட்ச் ஆடுங்க. சரி, அடுத்த கண்டென்ட் போ. நெக்ஸ்ட் வந்து லீடிங் விக்கெட் டேக்கர் அந்த பர்பிள் கேப்ன்ற இடத்துல வந்து சேர் போட்டு ரொம்ப நாளா உட்காந்துட்டு இருக்காரு. எஸ், பிரசித் கிருஷ்ணாவை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். 11 மேட்சஸ் விளையாடி 20 விக்கெட்ஸ், எக்கனாமி ஆஃப் 7.6 தான் வச்சிருக்காரு. ஸோ இவர் அப்பப்போ ரன் கொடுக்கும் போது ஜாஸ்தியா எக்கனாமி வச்சிருப்பாரு நம்மளுக்கு தோணலாம். பட் ஆனா 7.6 தான் அவரோட எக்கனாமி. இதை நோட் பண்ணியே ஆகணும். தனியா தெரியல, துண்டா தெரியறாரு, டாப் விக்கெட் டேக்கரா இருக்காரு. ஸோ நிறைய சேஞ்சஸ் இவர்கிட்டே இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயர்கிட்டே இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து சீசன் எவால்வ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பிளேயர் டு மென்ஷன், எப்படி நீங்க வந்து மிச்சல் சாண்ட்னரை விட்டது தப்புன்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருந்தாலுமே அதை விட பயங்கரமா ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இந்த பவுலர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ இவர் வந்தோடனே விக்கெட் மழையா அப்படியே பொழியுது சிஎஸ்கேக்கு. எப்பெல்லாம் இவர் பிரேக் த்ரூ வேணுமோ அப்பெல்லாம் நூர் அகமத் வேணும்ன்ற மாதிரி நூர் அகமத் இங்க வந்து நாங்க வேணும் எங்க லிஸ்ட்டுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். எஸ், 11 மேட்சஸ் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமி ஆஃப் 8.02. ஒரு ஸ்பின்னரா வந்து அடி வாங்கி எல்லாத்தையும் தாங்கி ஒரு 8.02 தான் வச்சிருக்காருன்றப்போ இட்ஸ் வெரி குட் ஸ்டாட்ஸ் ஃபார் ஹிம். சிஎஸ்கேக்கு ஒரு ஸ்பின்னிங் ரெவல்யூஷன் எப்பவுமே இருந்திருக்கு. ஒரு ஸ்பின்னர் வந்து எப்பவுமே ஷைன் ஆவாரு. இந்த வருஷம் நூர் அகமத் ஷைன் ஆயிருக்காரு. அதுல என்ன ஒரு நோட்டபிள் மென்ஷன், அவர் கரியர் ஐபிஎல் கரியரோட எக்கானமி ரேட் 8.03 தான். சூப்பரா மெயின்டைன் பண்றாரு.
கன்சிஸ்டன்ட் நூர் அகமது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளேயர் வந்து எப்படி ஒரு நட்டுனா போல்ட் இருக்குமோ அது மாதிரி பவர் பிளேனா நான் இருப்பேன்டா, இந்த போல்ட் இருப்பான்டான்ற மாதிரி இந்த ட்ரெண்ட் போல்ட் வந்து பும்ரா கூட எப்பப்பெல்லாம் பேரா போறாரோ அப்போ வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர் பீக்கா இருந்திருக்கு. ஸோ எஸ், ட்ரெண்ட் போல்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி விக்கெட்டுகளா வந்து பெஸ்ட் அளவுக்கு இல்ல, பட் ஆனா வந்து இந்த சீசன் நல்லா போயிருக்கு அவருக்கு. 12 மேட்சஸ் 18 விக்கெட்ஸ் 8.49 எக்கனாமியோட இந்த சீசன் வச்சிருக்காரு. கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருக்காரு. விக்கெட்ஸ் எப்பெல்லாம் வேணுமோ டெலிவரி பண்ணிருக்காரு. பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் இந்த வாட்டி அவர் பெஸ்ட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாட்டியுமே ஓரளவுக்கு டீசெண்டா போட்டிருக்காரு. அண்ட் எக்கனாமி தான் கொஞ்சம் வந்து எனக்கு ஜாஸ்தியா இருந்த மாதிரி தெரிஞ்சு, பட் நாட் பேட். இந்த 8.49ன்றது இப்ப இருக்கிற கிரிக்கெட் இதுல வந்து நார்மல் தான். ஸோ எனிதிங் பிலோ 9 இஸ் குட் தான், அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் அவர் பெஸ்ட்டுக்கு வந்து இந்த 8.49 தாண்டி ஒரு 7 பாயிண்ட்ஸ்ல வந்து அவர் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். கடைசியா நம்ம பார்க்க போறது இந்த பிளேயர். நான் வந்து 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தேன் இந்த பிளேயர் மேல. இந்த பிளேயர் என்ன ஒரு ஆர்டினரியான ஒரு பவுலர் தான். இவர் வந்து பெருசாலாம் வந்து ஆர்சிபிக்கு வந்து அவர் ஸ்பார்க் கொடுத்தோ அந்த டீமை வந்து இது பண்ணியோ அந்த அளவுக்குலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இந்த பிளேயர் தான் வந்து அந்த டீமையே திருப்பி போட்டு டீம் டாப்ல இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காரு. எஸ், ஜாஸ் ஹேசல்வுட் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். அது வந்து டெத்ல போடுறாரு. வித் அன் எக்கனாமி ஆஃப் 8.4 தான் வச்சிருக்காரு. ஸோ வந்து அது டு மென்ஷன் பண்ணி ஆகணும். டெத்துல போட்டு இந்த எக்கனாமியோட ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஸோ இவருமே வந்து 10 மேட்சஸ் விளையாடி இருக்காரு, 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ எக்கனாமி தான் இங்க வந்து அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா மென்ஷன் பண்ண வேண்டியது. விக்கெட்ஸுமே நிறைய எடுத்திருக்காரு. ஸோ ஜாஸ் ஹேசல்வுட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ திஸ் இயர். இது சர்ப்ரைஸ்லயும் வரும்னு நினைக்கிறேன் இவர் பேரு. தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். சொல்ல மாட்டாரு, எனக்கே என்ன சொல்லல சர்ப்ரைஸ்ல சர்ப்ரைஸா இருக்கணும் தான் சொல்ல. சரி, ஓகே. அதான் ஹேசல்வுட்னு சொல்லும்போது ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு சின்ன ஏமாற்றம். ஹேசல்வுட் வந்து மோஸ்ட் லைக்லி ரூல்ட் அவுட் ஆஃப் IPL 2025. அவர் அந்த சிஎஸ்கே மேட்ச் முன்னாடி ஒரு ஷோல்டர் இன்ஜுரினால ரூல்ட் அவுட். இப்ப ஆஸ்திரேலியா கிளம்பிட்டாரு, திரும்ப வரமாட்டாரு. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த ஃபைனல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண போறாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி இல்லலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். டெத் பவுலிங் லுங்கி எங்கடி வச்சுட்டு சிஎஸ்கே கேஸ் நல்லா போட்டாரு. ஆனா லுங்கி இங்கடி வந்து டெத் ஓவர்ல இப்ப நல்லா போட்டாருப்பா அந்த மேட்ச். ஆர்சிபிக்கு இப்ப தொட்டதெல்லாம் தங்கன்ற மாதிரி எல்லாமே வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. இல்ல, எல்லா மேட்சும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அது எங்களுக்காக நல்லா போட்டாருன்றதுக்காக நல்ல பவுலர் ஆயிடுவாருன்றது எனக்கு தெரியல. நீங்க வந்து எல்லாருக்கும் கம்பேக் கொடுப்பீங்க. லுங்கி இங்கடிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் ஆஃப் தி சீசனா கொடுத்து அமைச்சிருக்கீங்க. பாப்போம் அவர் எப்படி கண்டினியூ பண்றாரு. கோயிங் இன்டு மை சர்ப்ரைஸ் 11. சர்ப்ரைஸ் 11ல ஸ்டார்ட்ஸே அதெல்லாம் இல்லைங்க. ஒரு பிளேயரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் அந்த ஸ்டார்ட் ஆஃப் தி ஐபிஎல்ல. பட் அவர் மோர் தேன் தி எக்ஸ்பெக்டட் லெவல் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சில பிளேயர்லாம். அந்த மாதிரி ஒரு லெவல் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். நான் பர்சனல் டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஓப்பனர் யாருன்னு பார்த்தோன்னா நன் அதர் தென் பிரியான்ச் ஆர்யா. அவருக்கு ஹைப் இருந்துச்சுங்க. டெல்லி பிரீமியர் லீக்ல அடிச்சாரு. நம்ம நோட்டபிள் மென்ஷன்ஸ் கூட பார்த்தோம் அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, சூப்பர் ஆடுவார் அப்படின்னு. பட் நிறைய பேருக்கு பிரியான்ச் ஆர்யாவோட கேலிபர் தெரியாது. பட் இந்த சீசனில் சும்மா சொலட்டி அடிச்சாரு. அதுவும் அந்த ஒரு சிஎஸ்கே சரி ஓகே எங்கள் கூட தான் அடிச்சாரு. அந்த செஞ்சுரிலாம் இப்போ ஹைலைட்ஸில் பார்த்தப்போ கூட எப்படா இந்த மனுஷன் இப்படி அடிக்கிறாருன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கோர் அரௌண்ட் 430 440 ரன் தச்சிருக்காரு. சும்மா கன்சிஸ்டன்டா ஆடி இருக்காரு நிறைய மேட்ச். சோ அதனால சிஎஸ்கே கம்பேக் சூப்பர் கிங்ஸா இருக்குங்க. ஆப்போனன்ட்ஸ்க்கு ஒருத்தரா வந்து கம்பேக் கொடுத்துட்டு போறான் சிஎஸ்கே கூட ஆடி ஆப்போசிட்டா ஆடி. வீடியோ டிலீட் நம்பர் 2 பொசிஷன்ல வைபவ் சூரியவன்ஷி. சொல்லும் போது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கும், ஏன்டா இவர் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோமே அப்படின்ட்டு. நீங்க ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இவர் ஒரு யங்ஸ்டர் அப்படின்ட்டு வந்து எடுத்தாங்க. யங்கஸ்ட் பிளேயர் டு பிளே இன் IPL 14 இயர்ஸ் தான் ஆகுது. ஆப்ஷன்லயே யங்கஸ்ட் பிளேயர்னு எடுத்தாங்க. ஆனா ப்ளே பண்ணுவாரான்னு தெரியாம இருந்துச்சு. ப்ளே பண்ணுவாரன்றத விட இவர் இந்த லெவல்ல சர்வே பண்ணுவாரான்ற கேள்வி இருந்துச்சு. டீம்ல எடுத்தாங்க, ஓகே, அவரு சர்வே பண்ணுவாரா, இந்த புல்லிஸ் மத்தியில வந்து இவரை வந்து பச்சாவை பார்ப்பாங்க அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தோம். அதே சமயத்துல சஞ்சு சாம்சனுக்கு ஒரு இன்ஜுரி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட வச்சாங்க. நானாடா பச்சா லொச்சாத்தனமா பேசாதீங்களான்னு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 ஒன்று வச்சாருங்க ஷர்துல் தாக்கூரை. டு பிகின் இஸ் IPL career at the age of 14. என்னால சொல்ல கூட முடியல ஹவு கிரேட் தட் இஸ் அப்படின்ட்டு. அண்ட் தேர்ட் மேட்ச்லேயே ஒரு செஞ்சுரி, ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பை இந்தியன். 2009 அப்புறம் யூசுப் பத்தான் ரெக்கார்டு வந்து ஒருத்தர் 16 இயர்ஸ் கிட்ட உடைக்கிறாரு. அவர் அப்ப பிறக்க கூட இல்லை அப்படின்றப்போ இந்த ரெக்கார்ட்லாம் பேஃப்லிங்கா இருக்கு. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து வீக்னஸ். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மேட்ச் டக்கு அவுட் ஆயிட்டா கூட சர்ப்ரைசிங்கா இருக்காரு வைபவ் சூரியவன்ஷி. ஸோ அவரை நான் நம்பர் 2ல வைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு லிவரேஜ் கொடுத்து விளையாட வச்சிட்டு இருக்காங்க ராஜஸ்தான். யூ டு கோ மேன், யூ டு எனிதிங் யூ வாண்ட். நீ ஆடு அப்படின்ட்டு ஆட வச்சுட்டு இருக்காங்க. சோ எஸ் வைபவ் நம்பர் 2. அடுத்து நம்பர் 3ல ஒரு சர்ப்ரைஸ் பிக் தான் உண்மையிலேயே. நான் இவங்க ஆர்சிபி எடுக்கும்போது ஓப்பனிங் ஆட வைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நம்பர் 3 தான் ஆட வைப்பேன் அப்படின்ட்டு தினேஷ் கார்த்திக் ஆணித்தரமா சொல்லியிருந்தாரு. நம்பர் 3 ஆட வச்சாங்க. அவர் மீதி முன்னாடி இருந்த IPL சீசன் நம்பர் 3 பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் இவருக்கும் ஒரு ஹோம் கமிங்கா தான் இருந்துச்சு ஆர்சிபிக்கு. அவர் ஓப்பனிங்ல சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. நம்பர் 3 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மேட்ச் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா ஒரு மேட்ச் அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் நினைக்கிறேன், சேசிங் அகைன்ஸ்டா ஒரு 51 அடிச்சாரு. செம்மையா ஆரம்பிச்சு அதுல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரெகுலரா ஒரு 50 30 40 கன்சிஸ்டன்டா அடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப ரீசெண்டா இன்ஜுரி ஆயிட்டாரு பாவம். கண்டுபிடிச்சிருப்பீங்க, நன் அதர் தென் தேவதத் படிக்கல், DDP ஷார்ட் ஃபார்மா சொல்லணும்னா.
நல்ல சீசன். எனக்கு சர்ப்ரைசிங்கா எல்லா இருந்துச்சு. டீமும் போயிட்டாரு, எந்த டீமே ஆடல. இங்கதான் ஆடுவேன்னு சொல்லிட்டு தன்னோட ஆர்சிபி டீம்ல எங்க சூப்பரா ஆட ஆரம்பிச்சாரோ அங்கே வந்து இப்ப அசத்திட்டு இருக்காரு. என் விசுவாசம் வந்து கனடா பீப்புளுக்கு தான் அப்படின்ட்டு ஆர்சிபிக்கு அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அப்கோர்ஸ் ஹோம் பாய். ஸோ நம்பர் 3ல தேவதத் படிக்கல். நம்பர் 4ல இவரை நான் வச்சதுக்கு காரணம் எனக்கு எங்க டீம் ஒரு கீப்பர் வேணும் அப்படின்ற மாதிரி தான். ஹரிஷ் டீம்ல பார்த்த மாதிரி எப்படி ஒரு கீப்பர் வச்சோமோ அதே மாதிரி எங்களுக்கு வேற கீப்பர் இல்ல அப்படின்றத தாண்டி எனக்கு ஏன் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அப்படின்னா, இவரு போன சீசன்ல ஓப்பனிங்கா ஆடினாரு, கேப்டனா இருந்தாரு. இவர் புது டீம்ல ஓப்பனிங்கா தான் இருக்க போறாரு சொல்லியிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஒரு 2 weeks பிஃபோர் தி ஐபிஎல் ஸ்டார்டட் அவங்க டீமோட மேஜர் பிளேயர், ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர் வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு, இல்ல வந்து கேம்ப் பண்ணிட்டு போயிட்டாரு, வெளியே அவர் ஊருக்கு போயிட்டாரு, ஆட மாட்டாருன்னு தெரிஞ்சதுனால மிடில் ஓவர்ல ஆட போறாரு இவரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. என்ன பண்ண போறாரு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெருசா எனக்கு இல்ல ஓப்பனா சொல்லணும்னா. பட் அந்த பொசிஷன்ல சூப்பரா ஆடி ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சும் கொடுத்தாரு. நன் அதர் தென் கேஎல் ராகுல் ஆஃப் டெல்லி கேபிட்டல்ஸ். அகைன் நம்பர் 4ல வேற சர்ப்ரைசிங் பிளேஸ் இருக்கலாம், பட் எனக்கு இது சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. த வே ஹி அடாப்டட் டு தி சிச்சுவேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ். அதுக்கு ஏத்தப்ப டெல்லிக்கு சூப்பரா ஆடினாருன்றதால நம்பர் 4ல வைக்கிறேன். அண்ட் ஆஸ் ஐ செட் அவர் தான் எங்க டீமோட கீப்பர் கூட, சரிங்களா. ஸோ நம்பர் 4ல கேஎல் ராகுல். நம்பர் 5ல இவர் நாங்க நோட்டபிள் பிளேயர்ல நாங்க மென்ஷன் பண்ணிருந்தோம், பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்ட்டு. அதுவுமே எங்களுக்கு பர்சனலா இவர் மத்திய பிரதேஷ் பிரீமியர் லீக்ல செமையா அடிச்சிருக்காரு போல. என்ன நான் பார்த்தது இல்லை, அந்த லீக் பெருசா ஃபாலோ பண்ணு எனக்கு தெரியல. ஆனா அந்த டீமோட, அதாவது இந்த டீம் ஆடி இருக்காருல ஐபிஎல்ல, அந்த டீமோட பிராக்டிஸ் செஷன் ஒன்று போச்சு. அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல போட்டு தடால் அடி கொலை அடி வச்சிருந்தாரு. அதை பார்த்து நாங்க சொன்னோம் செமையா ஆடுறாருங்க அப்படின்ட்டு. ஐபிஎல்லையுமே வந்தாரு, ஒரு பினிஷர் ரோல் மாதிரி வந்து சூப்பரா அடிச்சு கொடுத்து மிடில் ஆர்டர்லயே கொஞ்சம் செட்டில் ஆகி அங்கேயும் டீசெண்டா ஆடிட்டு இருந்தாரு. கடைசி ஒரு 4-5 மேட்சா கொஞ்சம் சொதப்பிட்டாரு. மத்தபடி ஒன் கிரேட் சீசன் டு ரிமெம்பர் ஃபார் அனிகேத் வர்மா ஆஃப் ஹைதராபாத். ஒரு டெபியூ சீசனா இருந்தாலும் சூப்பரா அடிச்சு கொடுத்தாரு. வெரி வெரி சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். அனிகேத் வர்மா தான் இங்க யாருக்குமே வந்து பெருசா அனிகேத் வர்மா பத்தி தெரியவே தெரியாது. மத்தவங்களுக்காச்சும் ஒரு கிளிம்ஸ் இருந்துச்சு, ஓரளவுக்காச்சும் ஐடியா இருந்துச்சு. அனிகேத் வர்மா வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ். கரெக்ட். ஸோ என்னோட லிஸ்ட்ல நம்பர் 5ல அனிகேத் வர்மா இருக்காரு. நம்பர் 6ல ஃபினிஷர் தேவைப்படுறாரு அப்படின்றதுக்காக நான் யோசிச்சு பார்த்தேன் வேற எந்த ஃபினிஷர் சர்ப்ரைசிங்கா இருந்தாரு அப்படின்னு. யாருமே எனக்கு சர்ப்ரைசிங்காலாம் இல்லைங்க, ரொம்ப சுமாரான சீசனா இருந்துச்சு. ஆனா ஒரு பர்டிகுலர் ஃபினிஷர் எனக்கு சர்ப்ரைசிங்கா, இவர் ஐபிஎல்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ணது இல்ல, ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. பட் இந்த டீம் வந்த உடனே அவர் மேடன் 50 அடிக்கிறாரு, ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குறாரு. அதுவும் ஒரு மேட்ச்லாம் ஒரு கடைசி ஓவர்ல 3 6 அடிச்சாரு. அதுவும் எங்க கூட தான். என்னடா எல்லாமே சொல்ற மாதிரி உண்மைதான் போலடா. கம்பேக் சூப்பர் கிங்ஸ் ப்ரோ, அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, ஓகே. யாருன்னு யோசிச்சிருப்பீங்க. நன்னதுதான் டிம் டேவிட் ஆஃப் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அகைன் ஒரு ஃபினிஷர் வேணும் அந்த ரோல் அப்படின்றதுக்காக நான் டிம் டேவிட் செலக்ட் பண்றேன். எனக்கு உண்மையிலே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அவரு நான் சொல்லியிருக்கேன் நிறைய ஹரிஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், சின்ன சுவாமிடா, சின்ன கிரவுண்டா, டேவிட் அடிப்பாரா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஐபிஎல் அவர் விளையாட ஆரம்பிச்சதுல இருந்து பரத் சொல்லிட்டு இருக்கான், இந்த ஆள் செம்மையாடுவான், இந்த ஆள் செம்மையாடுவான்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்தே பரத் வந்து இந்த பிக் பாஸ் லீக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. மும்பைக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அதுவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா, பெங்களூர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அகைன் அந்த அளவுக்கு ஸ்டாட்ஸ் இருந்தாலும் மோர் தென் எக்ஸ்பெக்டட் லெவல் அவர் பர்ஃபார்ம் பண்றதுனால நம்பர் 6 பொசிஷன் ஃபினிஷிங் ரோல்ல நான் டிம் டேவிட் இருக்கிறேன். நம்பர் 7ல ஒரு லெக் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். இது நான் சொல்லும் போது ஒரு ரேரஸ் கமாடிட்டியா தான் இருக்கு. ஏன்னா நிறைய இந்தியன் டீம்ல பாத்துருக்கோம் லெக் ஸ்பின்னரா வருவாங்க, ஆல்ரவுண்டரா இருக்க மாட்டாங்க. ஆனா இவர் லெக் ஸ்பின்னும் போடுறாரு, பேட்டிங் சுமார் ஆடுவார்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆல்மோஸ்ட் அவர் தான் அங்க டர்னிங் பாயிண்டாவே இருந்துச்சு அந்த மேட்ச். சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்ட்டு. நன் அதர் தென் விப்ராஜ் நிகம். அவர் வந்து விப்பி நாங்க வச்சு நிப்பி எடுக்கிறாரு, ஒவ்வொரு டீமையும் போட்டவரு. செம்ம பேட்ஸ்மேனுங்க. அவர் டெக்னிக்கலா ஆடுறாரு, சும்மாலாம் சுத்தல. நீங்க மேட்ச் பார்த்தா உங்களுக்கு தெரியும், செம்மையா ஆடுறாரு. பவுலிங்கும் மோர் தேன் டீசென்ட்டுங்க. ஐ திங்க் ஒரு 9 எக்கானமி வச்சிருக்காரு. சரியா யூஸ் பண்ணலையா என்னன்னு தெரியல, பட் கொஞ்சம் மேட்சஸ் எக்ஸ்பென்சிவாகவும் போயிருக்காரு. பட் நிறைய விக்கெட்ஸ் அவர் பாத்தீங்கன்னா நோட்டபிளி சிவம் துபே விக்கெட் தூக்கி போட்டு எடுத்தாரு, ரோஹித் சர்மா எடுத்தாரு, ஐ திங்க் விராட் கோலி விக்கெட் கூட எடுத்தாரு நினைக்கிறேன் மேட்ச், ஷுவரா தெரியல. நிறைய மெயின் ஸ்டாட்ஸ் வந்து எடுத்திருக்காரு விப்ராஜ் நிகம். அப்படி இருக்கிறப்போ என் லிஸ்ட்ல நம்பர் 7ல ஒரு ஃபினிஷர் ரோலாவும் நான் விப்ராஜ் நிகம் பத்தி யோசிக்காம எடுப்பேன், சரிங்களா. இது வரைக்கும் ஓகே, பேட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. நம்பர் 8ல ஆக்சுவலி இவரும் பேட்டிங் ஆடுவாரு, என்னடா கடப்பார டீமா ஃபார்ம் ஆகுது போலயே. நம்பர் 8ல எனக்கு குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து ஒரு சர்ப்ரைஸ் பிக். எனக்கு தெரியும் நல்லா போடுவாருங்க, நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு, டொமஸ்டிக்லாம் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. பட் ரொம்ப வருஷம் ஐபிஎல்ல ஒரு டீம் பர்டிகுலர் டீம்ல ஆடாமே இருந்தாரு, டியூ டு ஹெவி காம்படிஷன். அந்த பொசிஷன்ல நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்ட்டு. பட் ஒரு குஜராத் டைட்டன்ஸ் எடுத்தாங்க போன சீசன். ஓகே, ஒரு டீசென்டான ஒரு சீரீஸ். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவரை நம்பி கொடுத்தாங்க, செம்மையா போட்டுட்டு இருக்காரு. நன்னதான் ரவி ஸ்ரீனிவாசன், சாய் கிஷோர். அவரு அந்த லெஃப்ட் ஆர்மரா இருந்துமே வந்து ஒரு கேரம் பால் வச்சிருக்காரு, ஒரு வேரியேஷன். ஸோ அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. அவர் சரியா யூஸ் பண்ணலைங்க கில், ஓப்பனா சொல்றேன். அவர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்கலாம் கண்டெயின் பண்றதுக்கு. அண்ட் டு கிவ் கிரெடிட்ஸ் டு கில், இந்த டீம்ல நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ற பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு படத்துல கஞ்சா கருப்பு சொல்லுவார்ல, ஏன்டா வந்த கார்டு எல்லாமே ஜோக்கரா இருந்தா என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பவுலர் நல்லா போடுறாங்கன்றதுனால இவர் சாய் கிஷோருக்கு கொடுக்கல, அப்படி கூட கொடுக்கலாம். பட் தென் ஒரு கொடுத்த சான்ஸ்ல ஒரு 14 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு வித் டீசென்ட் எக்கானமி. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு சூப்பரா போட்டிருக்காரு, அதுதாங்க அவங்க சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ நம்பர் 8ல சாய் கிஷோர். பேட்டிங் அந்த அளவுக்கு பெஸ்டா யூஸ் பண்றதுக்கு குஜராத் டைட்டன்ஸ், பட் இஸ் ஆல்சோ வெரி கேப்பபிள் ஆஃப் பேட்டிங், அது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடுக்கு டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய ஒரு பேட்டர், சரிங்களா. ஸோ நம்பர் 8ல சாய் கிஷோர். நம்பர் 9ல நான் சொல்லக்கூடிய ஒரு பவுலர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி ரிவீல் பண்ணிட்டேன், அது ஹரிஸ் சொல்லும் போது நோட்டபிள் மென்ஷன்ல சொல்லியிருந்தாரு. நான் சொல்றேன், ஒரு ஷாட் இருக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், வைபவ் அரோரா ஃப்ரம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவர் சொல்லியிருந்தாரு ஹரிஸ் 10 வச்சிருக்காரு எக்கானமி, அது வந்து டெத் ஓவர்ஸ்ல போறதுனால ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுலயுமே ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, கடைசி 2 மேட்ச்ல
ஒரு ஓவர் அகேன்ஸ்ட் டிவால் ப்ரூக்ஸ் ஒரு 30 ரன்ஸ் கிட்ட கன்சிடர் பண்ணாரா, இன்னொரு ஓவர் அகேன்ஸ்ட் சுபம் தூபே டெத் ஓவர்ஸ்ல போட்டு ஒரு 22 ரன் கிட்ட கன்சிடர் பண்ணிருந்தாரு. இதை நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவரோட எக்கானமி ரேட் வந்து 8.95 தான் இருக்கு, which is very 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 good when is bowling in the important overs of Kolkata Knight Riders. வைபவ் அரோரா விக்கெட்ஸும் 16-17 விக்கெட்ஸ் வச்சிருக்காரு அப்படின்றப்போ எனக்கு இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்க. நம்ம நோட்டபிள் மென்ஷன்ஸ் சொல்லியிருந்தோம் வைபவ் அரோரா அப்படின்னு, பட் நான் ஸ்விங் எபிலிட்டிக்காக தான் சொல்லியிருந்தேனே தவிர டெத் ஓவர்ஸ் நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த டீம்ல ஸ்டார்க் இல்லாத ஒரு குறையா செம்மையா தீச்சு வச்சிருக்காருன்னே சொல்லலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் வைபவ் அரோரா. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பவுலர் யாருன்னா இவரும் வந்து ஒரு குஜராத் டைட்டன்ஸ் பவுலர் தான், சாய் குஜர் மாதிரியே ஒரு செம்ம பிரேக் த்ரூ சீசன் ஃபார் திஸ் கை. ஹரிஷ் அவர் லிஸ்ட்லயும் வச்சிருந்தாரு. ஸோ இவரு பர்பிள் கேப் ஹோல்டர் பிரஷீத் கிருஷ்ணா. இவருக்கும் ஹேசல்வுட்டுக்கும் என்ன சிமிலாரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட லைன் அண்ட் லெங்த் ஃபுல்லா டெஸ்ட் மேட்ச்ல போடக்கூடிய அந்த லைன் அண்ட் லெங்த், குட் லெங்த்ல போட்டு எடுக்கிற அந்த பவுன்ஸ், அந்த ஹைட்டை யூஸ் பண்ணி எடுக்கிற பவுன்ஸா இருக்கட்டும், செம்மையா ஒர்க் பண்ணிருக்காரு பிரஷீத் கிருஷ்ணா. அண்ட் அவர் இப்போ இங்கிலாந்து டோர்ல கூட டெஸ்ட் மேட்ச் டோர்ல கூட ஒரு செம்ம அடிஷனா இருப்பாரு. அதுக்கு ப்ரூவ் பண்றாரு. ஐபிஎல் வச்செல்லாம் டெஸ்ட் மேட்ச் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம், பட் ஐபிஎல்லே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் போடுறாருன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே டெஸ்ட் மேட்ச் பவுலர்ஸ் தான், பயங்கரமான டெஸ்ட் மேட்ச் பவுலர்ஸ் தான். அந்த இதை வந்து பயங்கரமா இங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. அது ஐபிஎல் ஒர்க் அவுட் ஆகுது. ஆமா 20 விக்கெட் வச்சது மட்டும் இல்லாம ஒரு எக்கானமி எவ்வளவு சொன்ன 7.5 சொன்னாங்க. 7.6 எக்கானமில ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பிரஷீத் கிருஷ்ணா. நம்பர் 10 அன்டவுட்டட்லி எடுப்பேன். நம்பர் 11 ஆக்சுவலி என்னோட சர்ப்ரைஸ் மோஸ்ட் சர்ப்ரைஸ் பிக்கே இந்த பிரஷீத் கிருஷ்ணா தான் சொல்லணும்னு நினைச்சேன், மென்ஷன் பண்ணிட்டேன். நம்பர் 11ல சிக்னேச்சர் மேன். அவர் பாவண்டா, அவர் சிக்னேச்சர் போட்டே அவர் நிறைய ஃபைன் வாங்கிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ்ல எல்லாம் சிக்னேச்சர் போட்டுட்டு இருந்தாரு. நன்னதர் தான் எப்படி கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு பேட்டிங்ல. சாய் சுதர்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 8 மேட்ச் தொடர்ந்து விக்கெட் எடுத்துட்டே இருந்தாரு. மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. அதாவது இவரோட சீனியர் பிளேயர் ரவி கிருஷ்ணாயும் வந்து இவர் ஒரு பொசிஷன் எடுத்துட்டு இவர் விளையாடுற அளவுக்கு ஒரு இர்ரீப்ளேசபிள் பிளேயரா வந்து டீமுக்கு மாறிட்டார் ஃபர்ஸ்ட் சீசன்ல. டெபு சீசன் திக்வேஷ் ரதி பத்தி தான் சொல்றோம். டெல்லி பிரீமியர் லீக் நல்லா இருந்துச்சு, பட் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல டு பி ஆனஸ்ட் எடுப்பாங்களா டீம்ஸ் அப்படின்ட்டு. அதுவுமே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல பிஷ்ணோய் ஆல்ரெடி இருந்தப்போ திக்வேஷ் ரதிக்கு போவாங்களான்ற கேள்வி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே சும்மா சால்ட்டி எடுத்துட்டாருங்க. அவர் லெக் ஸ்பின் செமையா போடுறாரு. சோயா என்னோட நம்பர் 11ல டிக்வேஷ் ரதி. இதுல எனக்கு இம்பாக்ட் பிளேயர்லாம் யாரும் இல்லைங்க, இது 11 கரெக்டா இருக்கு. பட் இதுல நோட்டபிள் மென்ஷன் சொல்லணும்னா ஆயுஷ் மாத்திரே சொல்லுவேன். லைக் சூப்பரான ஒரு எபிலிட்டி. லைக் ரொம்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் ஹைப் கொடுத்துருப்பாங்களே தவிர நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கே அவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. சரிங்களா, நம்ம வீக்லி பீடியால ஃபர்ஸ்ட் டைம் சொல்றோம் அக்ரெசிவ் ஆடுறாரு, நவி மும்பை பிரீமியர் லீக்ல சூப்பரா ஆடுறாரு சொல்லிட்டு இருந்தாலுமே நிறைய பேர் இவர் ஆடுறத பார்த்தது இல்ல. அதான் உண்மை. வந்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே மும்பைக்கு அகைன்ஸ்டா, அதுவும் யாரை டேக் ஆன் பண்ணாரு, தீபக் சாகரும் ட்ரெண்ட் போல்டன் டேக் ஆன் பண்ணாரு. இட்ஸ் நாட் ஈஸி. சரிங்களா, சூப்பரா அடிச்சாரு. And yeah, so he has a good 90 against RCB as well. One for the future. அதனால ஆயுஷ் மாத்திரே நோட்டபிள் மென்ஷன்ல இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு என்னோட சர்ப்ரைஸ் லெவனா நான் சொல்றேன். நீ அக்செப்ட் பண்ணுவியா? இதுல இன்க்ளூட் பண்ணணும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் யார் இன்க்ளூட்? எனக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் லெவன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியே ஆகணும். சும்மா சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த சீசனு. ஸோ எஸ், இதுதான் எங்களோட பெஸ்ட் அண்ட் சர்ப்ரைஸ் 11. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிளேயர்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கான டைம்ஸை பார்க்க வெயிட் பண்ணிருக்கோம். அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரெகுலரா எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.